காஷ்மீரில் இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் அமைதியாக ஒரு அரை நிமிடம் மௌனமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்காமில் மதத்தின் பெயரால் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 25க்கும் மேற்பட்டோர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 25க்கும் மேற்பட்டோரின் ஆத்மா சாந்தியடையவும் இதுபோன்ற நிகழ்வு இனிமேல் நடைபெறாமல் இருக்கவும் மதுரை SS காலனியில் இருக்கும் மகா பெரியவா கோவிலில் அனுஷத்தின் அனுகிரக அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் திருவிளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து அந்த அமைப்பின் நிறுவனர் திரு நெல்லை பாலு கூறும்போது, காஷ்மீரின் தீவிரவாத தாக்குதலில் பலியானோரின் ஆத்மா சாந்தியடைய விளக்கேற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்ததாகவும், மனித உயிர் என்பது விலைமதிக்க முடியாது என்பதால் இனி இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்கவும் பிரார்த்தனை செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். காஷ்மீரில் இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் அமைதியாக ஒரு அரை நிமிடம் மௌனமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம்முடைய இந்திய திருநாட்டைச் சேர்ந்த பொதுமக்கள், சுற்றுலாவிற்காக சென்ற பொதுமக்கள் நேற்றுக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வு நடந்து ஒரு 10 மணி நேரம் கூட ஆகவில்லை. இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிகழ்வு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை SS காலனியில் உள்ள காஞ்சி மகா பெரிவா திருக்கோவிலில் பெரிவா சன்னதி முன்பாக இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒரு விளக்கேற்றி, வந்தவர்களுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் வந்தவர்கள் அத்தனை பேருமே ஒருமித்த சிந்தனையோடு இது மாதிரி சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அரசாங்கம் அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றும், இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் இந்தியாவில் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை நடைபெற்றது. அனைவரும் மனமுருகி இந்த சம்பவத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டோம். ஆத்மா சாந்தி அடைய எல்லோரும், உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்திய மக்களும் உணர்வு பூர்வமாக மனதாரே நாம் அந்தந்த இடத்திலே இருந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம்.